நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். என்ன தான் வந்து கிரகங்கள் வந்து ஒன்று சரியில்லை அப்படின்னா இன்னொன்று சுத்தம். ஏதாவது ஒரு கிரகமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எப்படியும் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி கிரகங்கள் வந்து மகர ராசியை நாசம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷம் ஒன்றும் வெளியில் சொல்லிக்க வேண்டியதே இல்லை. ஏதோ மகர ராசியில் பிறந்தது ஒரு பெரிய மகா பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு நாம் என்ன சொல்லியும் கூட அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. வாழ்க்கையில் சந்தித்த கஷ்ட நஷ்டங்கள் அவ்வளோ. கஷ்ட நஷ்டம் கூட வந்தால் பரவாயில்ல, துரோகம் அந்த அளவுக்கு முதுகில் குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது. நல்லது யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அவன் தான் முதலாக நம்மள்கிட்ட வந்து முதுகில் குத்துறான். நம்ம யார் வந்து நெருங்கிய நண்பன் நினைக்கிறோனோ அவன் தான் நம்மளை காலி பண்ணக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறான். சொந்த பந்தத்துலேயும் பார்த்திங்கன்னா எப்போ நம்ம கீழே விழுவோம், இன்னும் கொஞ்சம் கைகட்டி சிரிக்கலாம் அப்படின்னு தான் ஊரே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடுது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாலும் பெருசாக சொல்லிட முடியல நம்மளை. கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த வைகாசிலேருந்து நம்ம சொல்லலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது சித்திரை மாதத்துலேயே நடந்து போச்சு. ஆனால் இந்த சித்திரை வந்து குரு பெயர்ச்சியாகி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. குரு 5ல் வராருன்னாங்க, குரு பார்வை ராசி கிடைக்குதுன்னாங்க. ஆனால் சித்திரைக்கு பிறகு தாங்க பெரிய கஷ்டம்லாம் நிறையா வருதே. என்ன இப்படி போங்க, எதையும் நம்பவே முடியல. குரு மாறின பிறகும் கூட ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. கஷ்டங்கிறதெல்லாம் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமையில் ஓடிச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீடு அர்த்தாசிரம ஸ்தானமான மேச ராசியில் பெரும்பகுதி மாத கிரகங்கள் மாட்டிக்கிச்சு சித்திரையில். சூரியன் உச்சம், அதே மாதிரி புதன் சுக்கிரன் எல்லாம் போய் மேச ராசியில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் படாத பாடுபடுத்தி விட்டாங்க. எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற சூழலில் இருந்துச்சு. அதோட சனி பகவானும் பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ஒரு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இளரசனியோட கடைசி கட்டம் அப்படிங்கிறதையும் காமிச்சிக்கிட்டு இருந்தார். சரி, இந்த வைகாசி மாதத்தில் ஏதாவது நன்மைகள் நடக்குமா ஜோசியரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு ரிஷபராசி அப்படிங்கிறது 5வது வீடு. 5வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடுது. அப்படிங்கும்போது அற்புத யோக பலம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ உங்களோட ராசிக்கே குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறது, மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ செலவு இருக்குது, ஆனால் வைகாசி மாதம் புரட்டி போட போகுதுங்கிறீங்க, பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? தொகை வரவு திருப்தி கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், தாமதப்பட்ட காரியங்கள் வந்து இப்போ நடந்துடும், செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும். அதுமாரி சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டு, வீடு வாகனம், வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. அடையான் ஜோசியரை செலவுக்கே காசு இல்லை, நான் எங்கே வீடு வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், வாகனம் வாங்குகிறேன் அப்படின்னு தான் இப்போ உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த வைகாசியில் அதுக்கு உண்டான வழி பிறக்கும். ஏதோ ஒரு பூர்வீக சொத்தை விற்றுட்டு ஒரு வீடு கட்டுவோம், இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வந்துடும், ஒரு நிலப்புலம் வாங்கி போடுவோம். அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் பெயர். ராசிக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். ராசி அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகம்.
ராசிக்கு 5க்கும் அவர் தான் அதிபதி, 10க்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அப்படிங்கும்போது இந்த போராட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முடிவு வரும். ஆலயங்களுக்கெல்லாம் போய் வணங்கிட்டு வருவீங்க, பரவாயில்ல கடவுளே ஏதோ நல்லது நடந்து போச்சு, எல்லாம் ஓம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் மனசார கண்ணீர் விட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவீங்க, நேர்த்தி கடனை எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. இத்தனை நாளாக கோயில் குளத்துக்கு போனால் நம்ம கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டு வணங்கி தான் பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு கட்டத்திற்கு மேலே என்னத்தை வேண்டி என்னத்தை நடக்க போகுது அப்படிங்கிற விரக்திக்கும் வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த வைகாசியில் ஆலயத்துக்கு போகும்போது உங்களோட கஷ்டம் வந்து சரியாயிடுச்சு கடவுளே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல போகிறீங்க கடவுளுக்கு. அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருக்கு. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடு மாறிடும். ஒரு மோதிரம் வாங்குகிறேன், ஒரு செயின் வாங்குறேன்னு ஏதோ ஒரு தங்க நகை அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு வந்துடும். அது மோதிரமாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாதிரி உத்தியோகத்தில் கடந்த காலகட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட இப்போ மறுபடியும் பணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதனும் வராரு. இவரும் பார்த்துங்க அற்புதமான வீட்டு 5ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு. 6ஆவது வீட்டுக்கு 9ஆவது வீட்டுக்கு அதிபதியான புதன் 5ஆவது வீட்டுக்கு போகிறாருங்கும்போது பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி. படிப்பு சம்மந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி. குறிப்பாக இப்போ வந்து எல்லாம் பள்ளிக்கூடம் சேர்க்குற நேரம் இல்லையா, பிள்ளைகளுக்கு விரும்பின கல்வி விரும்பின இடத்துல கிடைக்கும். என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கிடைக்கும். என் பிள்ளை இந்த காலேஜில் இந்த சீட்டு கிடச்சிதுன்னா தேவலாம், இந்த படிப்பு படிச்சதுன்னா என் பிள்ளை முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. அதுமாதிரி பிள்ளைகளும் ஒரு கனவாக வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாமே நிறைவேறும். இது வந்து ஒரு பெருத்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துரும். ஒரு நல்ல நேரத்தில் போய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் கிரகங்கள் ஒன்று கூடுது அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு காலகட்டம். பிள்ளைகளை நம்பி இதுக்கு மேலே நாம் எதை வேணாலும் செய்யலாம். அதேமாதிரி பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட வேண்டியதும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, எதிர்காலம் என்ன பண்ணுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இனிமேல் தானாகவே எல்லாம் நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் போராட்ட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு இந்த வைகாசி மாதம் கொடுக்குது. அதோட வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் செவ்வாய் இருக்கார் சகோதர ஸ்தானத்தில். அதன் பிறகு அவர் வந்து 4ஆவது வீட்டுக்கு போய் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்று சுகஸ்தானத்திலே உட்கார்றாரு. அப்படிங்கும்போது உடம்பில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காது சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும். குறிப்பாக இடது காதில் பிரச்சனை இருந்திருக்கும். அதுமாரி வந்து அஜீரண கோளாறு, அல்சர் பிரச்சனை இருந்திருக்கும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்திருக்கும். அங்கங்கே பிடிக்குது, நடக்க முடியல, படியேற முடியல, மூச்சு வாங்குதுங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. அது எல்லாமே இப்போ சரியாயிடும். அதுமாரி வீடு வாங்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. என்றைக்கோ ஒரு விலை வாங்கி ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது இப்போ 10 ரூபா காசு பணம் கூடுதலாக விற்கும், அது ஒரு லாபத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான ஆதாயம்லாம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். வைகாசி 27 மிதுன ராசிக்கு புதன் போயிடுறாரு. 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் அந்த வீட்டுக்கே போகிறாரு. அப்படிங்கும்போது பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி. புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் வரவு, கடனை பாதிக்கு மேலே குறைச்சிடலாம். வைகாசி 27ஆம் தேதிக்கு மேலே திடீர்னு காசு வரும். விவிஐபிக்கெல்லாம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. 9ஆவது வீட்டுக்கும் புதன் அதிபதியாக இருந்ததால் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு இப்போ தாண்டா இந்த மாதம் தாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிம்மதியாக மனசார ஒரு மாதத்தில் சொல்லுவீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் சொல்லுவீங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஜோசியர் வந்து அந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாம்பாங்க. எனக்கு மட்டும் கதவை பூட்டி சாவியை தொலைச்சிட்டாரு போல இருக்கு, இன்னும் திறக்கிறதே இல்லை, அடைக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கார் அப்படின்னு ஓடுற வாழ்க்கை இதுக்கு மேலே மாறப்போகுது. சனி பகவானும் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார். அதாவது ஏழரை சனியில் இருந்தாலும் கூட குடும்ப சனியாக, பாத சனியாக, தனசனியாக இருந்துக்கிட்டு நன்மைகள் தான் செய்வார், பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை ராசி கிடைக்கிறதும் நல்லது தான். ராகுவும் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு 8, 10 உங்கள் ராசி 3 வீட்லேயுமே விழுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாழ்க்கையை வைகாசி மாதம் கொடுக்க போகுது. சனிக்கிழமையில் காலையில் எந்திரிச்சு குளித்து முழுவிட்டு பெருமாள் வழிபாடு செய்யுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு விரதம் இருங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக வைகாசி மாதம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் கடந்த கால கஷ்டங்களை மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.